அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவுல சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டான கிரீம், அதுவும் ஹெர்பல் கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நெறைய பேரு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸு, ஸ்டெராய்டல் கிரீம்ஸ் இதெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணி, அது மூலமா நெறைய பக்க விளைவுகள், ஸ்கின்ல இட்சிங் அதிகமாகுது, அலர்ஜி ஆகுது, ரேஷஸ் ஆகுது, எரிச்சல் வருது. இந்த மாதிரியான பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கிரீம் வந்து ஒரு கூலிங் நேச்சுரலான கிரீமு. இத நம்ம தடவும்போது, நமக்கு பல்வேறு விதமான ரணங்கள், புண்கள் ஆறும். ஸோ நம்ம எப்படி தயார் செய்றதுன்னு பார்த்துட்டு, அத எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். குங்கிலியம் இது ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் 100 எம்எல் எடுத்துக்கணும். இதான் அளவு. நல்லெண்ணெய நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்துல. அதுல குங்குலியத்த இடிச்சு போடுங்க. ஒரு மத்துக்கட்ட போட்டு கடைங்க. நல்லா டிசால்வ் ஆயிரணும். டிசால்வ் ஆயிட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோனே, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 1 லிட்டர் தண்ணி ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த எண்ணெயோட இருக்கிற குங்குலியத்த உள்ள ஊத்திரணும். தண்ணியிலே ஊத்திட்டு, மத்துக்கட்ட போட்டு நல்லா வேகமா மோர் கடையிற மாரி கடைய ஆரம்பிச்சிடணும். கடைய வீடியோல காட்டுற மாரி, வெண்ணெய் மாதிரி எப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்க. அவ்ளோ ஷைனிங்கா, அவ்ளோ கிளாஸியா, அந்த பட்டர் மாரி இருக்கு பாருங்க அந்த வெண்ணெய். 4 தடவ இதே மாரி தண்ணி ஊத்தி, தண்ணிய மாத்துங்க. அந்த பழைய தண்ணிய கீழ கொட்டுங்க, புது தண்ணி ஊத்துங்க. 4 தடவ இந்த மாரி தண்ணி மாத்தி மாத்தி கடைஞ்சு, ஒரு கிளாஸ் ஜார்ல கொஞ்சம் கீழ தண்ணி ஊத்தி இந்த கிரீம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 4 மாசம் வரைக்கும் கெடாது. இந்த மாரி சொரியாசிஸ், எக்ஸிமால புண்ணு காஞ்சப்புறம் தடவணும். புண்ணுல சீல் வடியும்போது தடவக்கூடாது. நல்லா வெயில்ல புண்ண காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தடவணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய மார்க்ஸு, அதுல இருக்கக்கூடிய அரிப்பு குறையும். அதுல இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மென்டேஷன் இதெல்லாம் குறையும். ஸோ எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்குமே சூட் ஆகும். கண்ணுக்கடியில கருவளை இருக்கிறது, பிக்மென்டேஷன் ப்ராப்ளம், ஆக்னே பிம்பிள்ஸ்னால வந்த பிளாக் ஸ்பாட்ஸு, பிக்மென்டேஷன் இருக்கும் கழுத்துல நெறைய பேருக்கு. அந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்ல சமைக்கும்போது சுட்டுப்போம் எங்கேயாவது. ஸோ அந்த தீப்புண்களுக்கு அற்புதமான மருந்து. அந்த புண்கள உடனே குளிர வச்சு, அந்த புண்கள் வந்து ஆறக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட்டான கிரீம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கால் பாதங்கள்ல நெறைய பேருக்கு வெடிப்பு இருக்கும். அதுக்கு தடவலாம். பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு தடவலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ல ரிங் வார்ம்ஸ், படை, கருமேக ஊரல் படை இந்த மாதிரியான எல்லா படைகளுக்குமே இந்த கிரீம வந்து பயன்படுத்தலாம். மூலத்துல நெறைய பேருக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். அந்த மூலச்சூட்டுக்கு பயன்படுத்தலாம். ஸோ நம்ம ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிரீமா பயன்படுத்தலாம். நைட் கிரீமா கூட பயன்படுத்தலாம். மாய்ஸ்சரைசரா பயன்படுத்தலாம். நம்ம நைட்டு முகத்துல பூசிட்டு காலையில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஷைனிங் ஆயிடும். ஏன்னா இந்த குங்குலியம்ன்றது ஒரு பாசிட்டிவ் பவர அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. அப்ப நம்ம முகத்துல தான் ஏதோ ஒரு சில கெட்ட எனர்ஜிஸ்னால தான் இந்த மாரியான எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ்ல எக்ஸிமா முதல் வருது. ரெட் ரேஷஸ் இதெல்லாம். ஸோ அப்ப நம்ம அந்த மாரி கிரீம நம்ம நைட்டு தடவிட்டு காலையில பார்த்தீங்கன்னா, முகம் அவ்ளோ பொலிவா இருக்கும். ஒரு 10 நாள் பயன்படுத்தி பாருங்களேன். அந்த இயற்கை பொலிவு, இயற்கையான ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாரி ட்ரை ஸ்கின்க்கு நல்லா சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னா இருந்தா, இதுல கொஞ்சூண்டு விபூதி கலந்து நீங்க தடவி பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி முகம் பளபளப்பாகும். அழகு பொலிவு கூடும். ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். லேடீஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கான ஒரு அற்புதமான இயற்கை கிரீம், பெஸ்ட்டான ஹெர்பல் கிரீம் பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குங்குலிய வெண்ணெய் நாட்டு மருந்து கடையில குங்குலியம் கிடைக்கும். குங்குலிய வெண்ணெயாவும் கிடைக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்ண தெரியாதவங்க வெண்ணெயா ரெடிமேடா அப்படியே கடையில நாட்டு மருந்துகள வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் இப்படி ஒண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பயன்படுத்துறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.